அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற திருக்குர்ஆன் வேதத்தையும் முந்தைய நபிமார்களுக்கு அருளப்பெற்ற வேதங்களையும் நம்பிக்கை கொள்வது முத்தகீன் மீது கடமையாகும். இவ்வசனம் 4வது வசனம் தெரிவிக்கின்றது, நபி மூசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற தௌராத் வேதமும் நபி தாவூத் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற ஜபூர் வேதமும் நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பெற்ற இன்ஜீல் ஆகிய வேதங்களை நம்புவதோடு இதர நபிமார்களுக்கு அருளப்பெற்ற ஆகமங்களையும் உண்மை என்று நம்ப வேண்டும். அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அருளிய திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு செய்தியையும் ஒவ்வொரு வரியையும் ஏன் ஒவ்வொரு எழுத்தையும் கூட நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனுக்கு இணங்க நம்மை செயல்பட வேண்டியவர்களாக நாம் இருப்பதோடு பரிசுத்த திருக்குர்ஆன் முந்தைய வேதங்களுக்கு திருத்தமாக அமைந்திருப்பதுமே இதற்கு காரணம் ஆகும். இந்த சிறப்பு வேறு எந்த வேதத்திற்கும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ்.